அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் நடத்துவாராக நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த நாட்களிலும் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவியோடும் உண்மையோடும் வந்திருக்கீங்க? ஆவியோடும் உண்மையோடும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆவி என்றால் நம்முடைய ஆவி அல்ல, என் ஆவி தேவனோடு இணைந்து தேவ ஆவியாக அந்த ஆவியோடும் நான் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் கேட்க வந்திருக்கிறேன் என்ற உண்மையோடும். அல்லேலூயா, ஆமென். அதனால் ஆவியோடும் உண்மையோடும் என்றால் நாம் தேவ சமூகத்திற்கு வந்திருப்பது நம்முடைய உண்மை. நாம் உண்மையோடு வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். ஏன்னா உண்மையுள்ள மனுஷனே கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நான் வர வேண்டும் என்று வந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது போகணுமா அல்லது கேட்பார்களே அன்று என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணும், நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தர் என்னோடு பேசணும் என்ற அந்த ஆவியோடும் அந்த உண்மையோடும் நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 2 வாரங்கள் தியானித்தது போல இந்த வாரத்தோடு இந்த சத்தியம் முடியும் என்று நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நாம் ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே எங்களோடு பேசும். கடந்த வாரங்களில் இந்த சத்தியத்தின் வாயிலாக எங்களோடு பேசின பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரமும் எங்களோடு பேசி எங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு முடிவை தாரும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆவியானவரே உமது கரத்தில் வருகிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவென்று சொன்னவர், வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை பாய பண்ணுவென்று சொன்னவர், நீ வறண்டதும் விடாய்த்ததுமா இருப்பா என்று சொன்னவர். அப்பா ஸ்தோத்திரம், உமது கரத்துல வருகிறோம்ப்பா. வறண்டு போன விடாய்த்து போன ஆத்துமாக்களை எல்லாம் உமது வசனத்தால், குடும்பங்களை எல்லாம் உமது கிருபையினால் ஆண்டவரை நிரப்புவீராகன்னு சொல்லி உமது கரத்துல வருகிறோம். எங்களோடு பேசும் கர்த்தாவே. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தர் பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும். அடியேனை சிலுவை நிழலுக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்தோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம் கடந்த நாட்களில் தியானித்து வருகிறோம், வெற்றிக்குள் ஒரு தோல்வி என்று ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு முடிவாக ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என் வெற்றிக்குள் ஒரு தோல்வி மறைந்திருக்க காரணம் என்னவென்றால், நான் எவ்வளவு வெற்றி பெற்றாலும், நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், நான் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும், நான் தோற்று போய் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்று நான் என் பார்வையில் பட்டது என்னவென்றால், ஸ்தோத்திரம், எனக்காக என்று சொல்லி நான் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையின் தோல்வியின் ஆரம்பங்கள், அடிச்சுவடுகள் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கிற அனைத்து தேவ மனிதர்களும் தோல்வி அடைவதற்கான ஆரம்ப புள்ளி என்று பார்த்தால், அவர்கள் தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்தியாமல் தனக்கு அடுத்த காரியங்களே சிந்தித்து கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய வெற்றியான வாழ்க்கையில் தோல்வியான வாழ்க்கையின் ஆரம்பமாக என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. நாம் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லோரையும் தேவன் நிச்சயமாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தான் வாழ வைக்கிறார். அதற்காக தான் நம்மை ரட்சித்தார், அதற்காக தான் நம்மை ஆசீர்வதித்தார், அதற்காக தான் நமக்கு மற்றவர்களுக்கு இல்லாத விசேஷித்த கிருபைகளை நமக்கு கொடுத்தார். ஆனால் நான்
விசேஷித்தவனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தும் நான் ஏன் தோல்வி அடைகிறேன்? என வேதம் அழகாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருந்தும், அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தும், ஆனால் அநேகர் ரட்சிக்கப்படல, அநேகர் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட நான் விசேஷித்தவன் தானே. ஆனால் விசேஷித்தவனாய் இருக்கக்கூடிய நான் ஏன் தோற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நாம் சொல்லுகிறோம் நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி, ஆமா தானே? மற்றவர்களை பார்க்க நான் விசேஷித்தவன், நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், நான் விசேஷித்தவன், நான் கிருபையை பெற்றவன், நான் விசேஷித்தவன், நான் ஜெபத்தை கற்றுக்கொண்டவன், நான் விசேஷித்தவன், நான் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன், நான் விசேஷித்தவன், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உட்பட்ட நான் விசேஷித்தவன். ஆனால் விசேஷித்தவனாக அறியப்பட்ட நான் ஏன் தோற்றவனாக மாறுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? ஏன்னா நாம் எப்பயுமே நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? வசனத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் என்றைக்கும் சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளையோ அல்லது ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நாம் என்றைக்கும் நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தா நாம் விசேஷித்தவர்களாக தான் தெரியுவோம். அல்லேலூயா. என்ன சொன்னால், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் பல பேர் ரட்சிக்கப்படலை. அவங்க இன்னமும் உலக பிரகாரமான வாழ்க்கையில், பாவத்தின் வாழ்க்கையில், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு எனக்கும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ரொம்ப விசேஷத்தவனாக இருக்கிறேன். நான் அந்த பாவ காரியத்துக்குள்ளே நான் சிக்கி கொள்ளலை. நான் அப்படிப்பட்ட அக்கிரம செய்கைகள் செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கல. நான் உலக பிரகாரமான வாலிபர்களைப் போல நான் குடித்து விட்டோ வெறித்து விட்டோ அல்லது சினிமா தேட்டரில் போயிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை எதுவுமே என்ன பண்ணலை, செய்யலை. ஆனால் அப்படி பார்க்குறப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? விசேஷத்தவனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்னைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தோல்வி அடைந்தவனாக இருக்கேன். என்னிடத்துல ஒரு சகோதரர் அழகாக கேட்டார். என்கிட்ட சொன்னப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் சொல்லுறேன். நீங்கள் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர். என் பெருமைக்கு சொல்லலை, சொன்னதை நான் சொல்கிறேன். நான் அடுத்த வார்த்தையை சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர், உங்களை போல் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களை போல் மூச்சு விடாமல் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க பிரதர், அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணுற ரொம்ப பிரசங்கியாரெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலர் எடுத்து காண்பித்தேன் அவங்களுக்கு. நான் அதாவது யாருடைய சில பிரசங்கங்கள் நான் எனக்கு கேட்க பிடிக்குமோ, யாருடைய பிரசங்கத்தை பார்த்து இவங்களை போல நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியாதான் நான் மெய் மறந்து போனோம், அப்படிப்பட்ட சிலரை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன், காண்பித்தேன். பிரதர், இவங்களை பாருங்க, இவங்களை பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிற வார்த்தையில் ஒரு துளி கூட எனக்கு என்ன பண்ணாது, சொந்தமாக மாறாது. நான் கடலில் இருக்கிற ஒரு துளிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன துளி, அதாவது துளிக்குள் இருக்கும் சிறு துளி, அவ்வளவுதான் நான். ஆனால் கடலை ஆளுகிறதான பல ஜாம்பவான்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு தேசத்துக்குள்ள சுற்றி வர்றாங்க. அப்போ நான், அதாவது சபையில் இருக்கிறவர்கள் ஊழியக்காரோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஊழியக்காரங்க விசேஷித்தவங்களா இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்களுக்குள்ள தங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள விசேஷித்தவங்க வேற யாரோ இருப்பாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது போல் நாம் உலக மனுஷனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்காமல், உலக மனுஷனோடு அவன் கெட்டவன் நான் நல்லவன், அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, ஆயக்காரனின் பரிசேயனை போல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களே உலகத்தாரை பார்த்து அவனை போல நானா ரொம்ப நல்லவன், அவனை போல நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் எந்த வாழ்க்கையை இழக்க ஆரம்பிக்கிறார்கள்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கையை தோல்விக்கு நேராக வாழ என்ன பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. நான் நேர பிரசங்கத்துக்கு போகிறேன். எனக்காக நான் எப்போ வாழ ஆரம்பிக்கிறேனோ அப்போ என் வாழ்க்கையில் தோல்வியின் ஆரம்பம் என்னாகுது, உதயமாகிறது. அல்லேலூயா. வெற்றியின் வாழ்க்கை அஸ்தமடைந்து தோல்வியின் வாழ்க்கை உதயமாகிறது. வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் தோல்வி வர காரணம் என்ன? எனக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது. இது குடும்பத்திற்கும் பொருந்தும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். என்றைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத்திற்காக வாழாமல் அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்காக, அல்லேலூயா. இன்றைக்கு திருமணமான குடும்பங்களில் பார்க்குறப்ப கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. கணவனும் மனைவியும் இணைந்தால் தான் அது குடும்பம், ஆமா தானே? ஏன்னா திருமணத்தில் நாம் சொல்லுகிற ஒரே ஒரு வாக்கியம் என்ன? இரு மனங்கள் ஒரு மனமாகட்டும், இரு இதயங்கள் ஒரு இதயமாகட்டும். நம்ம ஃப்ளெக்ஸில் கூட என்ன பண்ண அப்படிப்பட்ட வாக்கியங்களை, இந்த நாள் இரு இதயங்கள் ஒரு இதயமாய் மாறிய நாள்.
நான் கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரோடைய திருமணத்துக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே போட்டிருந்தாங்க, அந்த ஊழியக்காரோடைய அம்மா கூப்பிட்டு, தம்பிங்க இது என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சு சொல்ல அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இரு மனம் ஒரு மனம் ஆகும் விழான்னு போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு. அப்போ எல்லாருமே அதை எப்படி பார்க்குறாங்க? இரு மனம் ஒரு மனம், இரு இருதயம் ஒரு இருதயம், இரு வீட்டார். இந்த அது திருமணத்துக்கு முன்பாக அவங்க எப்படி இருந்தாங்க? 2 பாகமா பிரிந்திருந்தாங்க. 2 பாகமா. இவங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி அவங்க செப்பரேட்டா இருந்தாங்க. சேம் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அதே போல அப்பா, அம்மா, சகோதரர், சகோதரின்னு செப்பரேட்டா இவங்க என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. இப்போ 2 செப்பரேட்டையும் இப்போ என்ன ஆகணும்? வெல்டிங் வைக்கணும். வெட்டிங்னா என்ன சொன்னாங்களாம்? அது வெட்டிங் இல்ல, அதுக்கு பேரு வெல்டிங்னு சொன்னாங்க. ஏன்னா 2 செப்பரேட் என்ன பண்ணணும்? வச்சு ஒட்டணும். கம்மை வச்சு ஒட்டினா ஒட்டாது. சரி, ஒட்டுற மாதிரி நிக்க வச்சு ஒட்டினாலும் அது என்ன பண்ணாது? 10 நிமிஷம் நிக்க, அப்புறம் கீழே விழுந்துரும். அதனால வெல்டிங் வச்சா என்ன ஆகும்? காலத்துக்கு அது என்ன பண்ணாது? உடையாது. அதனால தான் சிலருக்கு அலுமினிய வெல்டிங் வைக்க வேண்டியதா இருக்கு, சிலருக்கு கேஸ் வெல்டிங் வைக்க வேண்டியதா இருக்கு, சிலருக்கு நார்மல் வெல்டிங் வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2 பக்கம் சேர்றது கேஸா இருந்தா கேஸ் வெல்டிங் தான் வைக்கணும், 2 பக்கம் சேர்றது அலுமினியமா இருந்தா அலுமினிய வெல்டிங் தான் வைக்கணும். சிலருக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் வெல்டிங் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கடலுக்குள்ள ஆழத்துக்குள்ள போய் வச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. என்னதான் சொல்லணும், கரைக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க அவங்க. அப்ப தண்ணிக்குள்ள போய் தான் என்ன பண்ணணும்? 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த வெல்டிங் பண்ற இந்த வேலையில ஸ்தோத்திரம், எங்க போனேன்? சரி இருக்கட்டும். அப்ப இந்த இரு மனங்கள் ஒரு மனமா மாறக்கூடியதான இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடையதான பார்வையில நம்மை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? எங்கேயோ செப்பரேட்டா இருந்த நம்மள, அவர் ஒரு பக்கம் செப்பரேட்டா இருந்தவங்கள 2 பேரையும் சேர்த்து இணைச்சு கல்வாரி சிலுவையில அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை வெல்டிங் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன். கணவன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னையும் நீங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்னா, அந்த வெல்டிங்க்கு அங்க என்ன இல்லை? வேலை இல்லை. வெல்டிங் வச்சதுக்கு அப்புறமும் கணவர் ஒரு போக்குக்கு போறாரு, மனைவி ஒரு போக்குக்கு போறாங்கன்னா அந்த வெல்டிங்கான வேல்யூ என்ன ஆகல? இல்ல. அநேக குடும்பங்கள்ல, அநேக சமயங்கள்ல, அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில, அநேக திருச்சபைகள்ல, அநேக விசுவாச பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இதுதான். இணையும் போது இனிக்கும், வாழும் போது கசக்கும். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது இனிக்கும், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இனிக்கும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இனிக்கும், சபையில போதகர் எழுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறப்ப இனிக்கும், பாட்டு பாடுறப்ப இனிக்கும், பிரசங்கம் பண்றப்ப இனிக்கும், எல்லாம் இனிக்கும். ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுனா மட்டும் என்ன பண்ணும்? கசக்கும். எல்லாருடைய திருமண புகைப்படத்தை எடுத்து பாருங்க, 32 பல்ல ஒத்த பல் கூட மிஸ் ஆயிருக்காது, அத்தனை பல்லும் தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? நம்முடைய சபைக்கு இந்த திருமணத்தை ஒப்பிட்டு பிரசங்கம் பண்ணாதான் புரியும் போல. நானும் பல பிரசங்கம் பண்ணிட்டேன், எந்த பிரசங்கத்துக்கு வராத சில உற்சாகம் திருமண பிரசங்கத்தை எடுத்து நான் பண்ணனா மட்டும் அப்படியே எங்க இருந்தா கிளம்பி வருவது தெரியல. அனுபவமே ஆசா, சிறந்த ஆசாங்கிறது சரியாத்தான் இருக்கு போல இருக்கு. நான் பல பிரசங்கம் நானும் பார்த்துட்டேன். சாதாரணமா பிரசங்கத்தை ஆரம்பிச்சா சிலருடைய மூஞ்செல்லாம் அப்படியே தொங்கி அப்படியே இருக்கும். இந்த கல்யாணத்தை பேசி ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சேன்னு அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு எங்கிட்டு இருந்தா சார்ஜபிள் ஆகி எரியுதோ தெரியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்துட்டு போட்டோம். அப்ப அந்த அந்த புகைப்படத்தை பார்த்தாக்க, திருமண புகைப்படத்தை பார்த்தாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுவே ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த முகரையா இந்த முகரை அந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நான் அநேகருடைய வீட்டுல போய் பார்க்குற புகைப்படத்தை பார்த்து இல்லை அவங்க லைஃபை பார்த்தா சிரிச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நல்லா எல்லார் வீட்லயும் போட்டோ ஃப்ரேம் இருக்குதானே? அந்த போட்டோ ஃப்ரேமை 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா தேவன் ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்னு. நீங்க எவ்வளவு சந்தோஷமா அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க காத்து இருந்தீங்க அப்படின்னு. எவனுமே நமக்கு பொண்ணு கொடுக்காம இருந்திருப்பான், எவனும் நமக்கு மாப்பிள்ளை கொடுக்காம இருந்திருப்பான், நமக்கு எவனும் பொண்ணு பார்க்காம இருந்திருப்பாங்க. பல பொண்ணு பார்த்து பார்க்குற பொண்ணெல்லாம் புட்டுக்கிட்டு போயிருந்திருக்கோம். எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். ஏன்னா உங்க பாஸ்டர்மா எனக்கு 10வது பொண்ணு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 10 பொண்ணையை பார்த்து ரிஜெக்ட் பண்ணதே இவங்க 10வது பொண்ணை நான் ஓகே பண்ணது. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட், ஆனா எனக்கு அவங்க 10வது. சரிங்களா? அதனால அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். 10 ஏற்கனவே வரும், அயன்ஸ் பூரா வந்துகிட்டு, உங்களுக்கே சபைக்கு தெரியுமே எத்தனை வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு. இப்படி இருக்கிறப்ப நடக்கவே நடக்காத ஒரு கட்டத்தில் நம்மளை முற்றுப்புள்ளி வச்சவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை இணைச்சி நம்ம கையில கொடுத்தா, அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்,
இருக்க மாட்டேங்கிறான். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆள் என்ன பண்ண மாட்டேங்கிறான், இருக்க மாட்டேன். நம்ம தனிப்பட்ட விருப்பங்களை என்றைக்கு குடும்பங்களுக்குள் கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு குடும்பம் என்ன பண்ணுது, உடையுது. சேம் அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எனக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது நான் அவருடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருக்காக வாழுவேன், அவர் எனக்காக இருப்பார், நான் அவருடையவன், நான் அவருடைய நேசத்துக்குரியவன், என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா மரியாள் சொன்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் கன்னியா இருக்கும் பொழுது, அதாவது வாலிப சகோதரியா இருக்கும் பொழுது தூதனானவர் அவரை சந்தித்து அவரோடு பேசும் பொழுது மரியாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உமது அடிமை, நான் உமது அடிமை, என்னை உமக்கு விட்டு கொடுக்கிறேன், நீங்க என்னைய கொண்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. அடிமைனா என்ன அர்த்தம், எனக்கு அதிகாரம் இல்லை, உமக்கே அதிகாரம் இருக்கிறது. அதனாலதான் திருமணத்துல சொல்றப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புருஷனானவன் ஸ்திரீக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான், எப்படி இருக்காங்க, தலையா இருக்கிறாங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க, தலையா இருக்கிறாங்க. பட் சேம் டைம் புருஷர்களுக்கு மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, அந்த தலைக்கு மேல இருக்க கிரீடமா இருக்கணுமா. வெறும் தலை அழகுக்கு இல்ல, அந்த தலையில என்ன இருக்கணுமா, மனைவி என்கிற கிரீடம் இருந்தா அந்த கிரீடம் அழகா இருக்கணும். அந்த கிரீடத்துக்கு யார் அதிகாரியா இருக்கணும், அந்த தலை அதிகாரியா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட நாம தேவ சமூகத்தை விட்டு விலகி எனக்கு நான் விரும்புற மாதிரி வாழ ஆசைப்படுறேன். ஏன்னா பைபிள் நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு வச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. பெரிய ரூல்ஸ் எல்லாம் 2 ரூல்ஸ் தான். அந்த 2 ரூல்ஸுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, வாஸ் அவுட் ஆகி முடிஞ்சு போச்சு. உன் தேவனாய கர்த்தர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்பது முதல் கட்டளை. 2வது கட்டளை, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. இந்த 2 கட்டளையை நிறைவேற்றுவதற்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிருது, சுக்கு சுக்கா உடஞ்சு போயிருது. அப்ப என்னுடைய வெற்றி உள்ள வாழ்க்கையில நான் தோல்வி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் எதுவா இருக்கு என்றால், நான் என்றைக்கு எனக்காக வாழ ஆரம்பிக்கிறேனோ. நான் யாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவுக்காக. மணவாட்டி மணவாளனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டா மணவாளனுக்காக தான் மணவாட்டி வாழணுமே தவிர, மணவாட்டிக்காக மணவாளன் வாழணுமே தவிர, இவங்க இருவரும் தனித்தனியான வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது. மணவாளன் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தா குடும்பம் க்ளோஸ், மணவாட்டிக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தா குடும்பம் க்ளோஸ். அப்ப ஸ்தோத்திரம், மணவாட்டியும் மணவாளனும் இணைந்து போகணும். அல்லேலூயா. அதுதான் பல பேருடைய வாழ்க்கையில கசப்பா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இணைகிறப்ப இனிச்சிச்சு, போக போக அந்த இணைகிற வாழ்க்கை எப்படி ஆகுது, கசப்பாகுது. அன்றைக்கு அந்த பாஸ்ட் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நம்ம கையில கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த அந்த காலத்துல இனிச்சிச்சு. இன்னைக்கு அதே கையை பிடிக்க என்ன ஆகுது, தொடாதப்போ. அன்னைக்கு கொடுப்பாங்களான்னு பிச்சைக்காரனோட கேவலமா கையை வச்சு என்ன பண்றோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கொடுப்பாங்களான்னு. இன்னைக்கு சீப்போ தொடாத. ஏன் அந்த தொடாத, அந்த அருவருப்பு, அந்த வெறுப்பு, அந்த கசப்பு எங்க இருந்து வருது? அவனுக்கான ஒரு பர்சனலான வாழ்க்கை என்ன பண்ணிட்டான், உள்ள வடிவமைச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கான வாழ்க்கைய அவன் வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சகோதரிக்கான வாழ்க்கை அந்த சகோதரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருமனம் ஒரு மனமாய் சிந்திக்கல, இருமனம் இரு விதமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக மாறுகிறது, அது தகராறா மாறுது, அது கடைசியில் பிரிவினையா என்ன பண்ணுது, மாறுது. அதனால தான் திருமண வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஏன் மணவாளன் மணவாட்டி, ஏன் கணவன் மனைவி என்றே நமக்கு வேதம் அவர் இயேசுநாதருக்கும் சபைக்கும் நம்மளை ஒப்பிட்டு சொல்லுதுன்னா, ஒரு குடும்பம் எப்படி சீர்குலைந்து உடையுதோ அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்குலைந்து உடையுது. நான் எதா இருந்தாலும் நான் கேட்டு, நான் டிஸ்கஸ் பண்ணி, அதாவது கணவன் எடுக்கிற முடிவை மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, மனைவி எடுக்கிற முடிவை கணவன் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப அதுலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ்ஆர்னுங்கிறது புரிஞ்சிடும். அதுல ஓகே இது நல்லா இருக்குது செய்வோன்னு சொல்லி ஒரு மனமான முடிவு வரும், சண்டை வராது.
ஆனா அவகிட்ட என்னத்தை கேட்கறது? அவளே அறிவு கேட்டவ, அவளை போய் என்னத்தை கேட்கறது? அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு ஒரு படிக்காத முட்டா போய், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? நம்ம எடுக்கிறதா முடிவு. அவன் என்ன சொல்ல போறான்? அந்த நம்ம ஊன்னு சொன்னா மண்டையாட்ட போறான், இவன் என்ன பண்ண போறா? ஊன்னு சொன்னா மண்டையாட்ட போறா. இந்த எண்ணமே நம்மளை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்குள் வடிவமைக்க வைக்கிறது. இதே தவறை தான் சவுல் செய்தார். சவுல் என்கிற மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்? நல்ல வெற்றி உள்ள ஒரு மனிதன். அவரை போல ஒரே நாள்ல தீர்க்க தரிசனம் சொல்ல யாராலையும் முடியாது. ஒரே நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட யாராலையும் முடியாது. ஒரே நாள்ல அவன் இழந்து போன கழுதையை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே நாள்ல பட்டத்து அரசனா மாற முடியாது. எல்லாம் ஒரே நாளில் என்று கிடைத்து ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்த சவுல் யுத்தத்துக்காண்டி இஸ்ரவேல் கோத்திர ஜனங்களை அழைக்கிறப்ப இந்த பென்யமீன் கோத்திரத்தை நம்பி எவன் வரப்போற? இவனே ஒரு பயந்தாங்குழி பைய, இவனே ஒரு கழுதை மேய்க்கிற பைய, இவனே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பைய, இவனை நம்பியெல்லாம் எவன் யுத்தத்துக்கு வந்து வாழ போறான், இவன் கூட போனா சாவத்தான் போறான்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் பேசுறப்ப சவுல் செய்த ஒரே ஒரு விஷயம், ஒரு மாட்டை எடுத்து 2ஆ பிளந்து எல்லாத்திலையும் போய் கொடு. எவனாவது வரலன்னா இந்த மாதிரி அவன் பொழந்து போடப்படுவான்னு சொல்லி என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லி இவ்வளவு பயங்கரமான யுத்தம் பண்ணவன். ஆனா அவ்வளவு பயங்கரமான யுத்தம் பண்ணவுடைய வாழ்க்கையில தோல்வி வர என்ன காரணம்? தனக்கான வாழ்க்கைய அவன் வாழ ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் நான் தகுதியற்றவன், நான் கோத்திரங்களில் சிறியவன், பென்யமீன் கோத்திரத்திலும் என் குடும்பம் சிறிய குடும்பம், அதிலும் நான் ரொம்ப சிறியவன் சொல்லி தாழ்த்தி 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 வாங்கி கொண்ட அந்த ராஜ பிரஸ்தாபம், ராஜ மகிமை, ராஜ கௌரவம் இப்ப எப்படி ஆயிருச்சு? அது எனக்கானது. நான் முதலில் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எல்லாமே தகுதி இல்லாத எனக்கு கொடுத்தீங்களே. தாவீதை போல கரவலாடுகள் பின்னாக தெரிந்த என்னை அரசனாக மாற்றினீரே ஆண்டவரே, உம்முடைய கிருபையோ கிருபை, உமது கருணையோ கருணைன்னு சொல்ற நாம அரசனாய் மாறினதுக்கு அப்புறமா எனக்காக, சிம்பிளா சொன்னா நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி அறிக்கை கொடுக்கிறப்ப உங்களுக்காக, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அம்புட்டும் எனக்காக. அல்லேலூயா. அது போலதான் தேவ சமூகத்து வரப்ப ஆண்டவரே எல்லாம் உமக்காக, நீர் ஆசீர்வதித்தால், நீர் கொடுத்தால் நான் அப்படி செய்வேன், நீங்க கொடுத்தா நான் இப்படி செய்வேன், எல்லாம் ஓகே. அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சவுலுக்குள்ள என்ன வருது? சாமுவேல் சொல்றாரு, நீ அவங்கள ஒருத்தனை என்ன பண்ணாத, மீதியா வைக்காத. மிருக ஜீவன்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் வெட்டி சரிச்சு போட்டு வா, உன்னை மீதி வைக்காத அப்படின்னாரு. வேதம் அழகா சொல்லுகிறது, அங்கிருந்த சிலவற்றை அவன் தனக்கென்று, அங்க எப்படி வேதம் போட்டிருக்கு, அங்க சிலவற்றை அவன் தனக்கென்று எடுத்து கொளுத்தவைகளை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அவன் வைத்து விட்டான். இப்ப சாமுவேல் மறுபடியும் சவுலை பார்க்க வராரு. சாமுவேலுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அது யாருடைய சத்தங்கள், யாருடைய மிருக ஜீவன்கள், யாருடைய வளர்ப்புன்னு பார்த்தா அது எல்லாமே யாருடையதா இருக்கு? யாரை தேவன் அழிக்க சொன்னாரோ, யாரை தேவன் கொல்ல சொன்னாரோ, யாரிடத்தில் உன்னுடையதான சவகாசங்களை வைத்துக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அவனுடையதான மிருக ஜீவன்கள் இப்ப யாருடைய வாசலுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கு? சவுலுடைய வாசலுக்கு முன்பாக. இப்ப சவுலை பார்த்து சாமுவேல் கேட்கிறாரு, இது யாருக்காக எடுத்தது? யாருக்கு? தனக்கென்று. ஆனா சாமுவேல் கிட்ட சொல்றப்ப இது தேவனுக்கென்று, எடுக்கிறப்ப தனக்கென்று. யாராவது கேட்டா அது யாருக்காக மாறிடுது? அப்படியே இது தேவனுக்காக. நாம் எடுக்கிற அநேக முடிவுகள் நமக்காகத்தான் எடுக்கிறோம். யாராவது கேட்டா இது சர்ச்சுக்காக பாஸ்டர், உங்களுக்கு நீங்க சும்மா இருங்க, நீங்க அப்பெல்லாம் இல்லை யோசிக்காதீங்க, தப்பாலாம் யோசிக்க, சர்ச்சுக்காக தான் நாங்க வாங்கி கொடுக்குறோம், சர்ச்சுக்காக தான் நாங்க பிரதிஷ்டை பண்றோம். ஆனா அது கடைசியில் யாருடைய லைஃபா மாறுது? அதோடைய சுயரூபம் என்ன? அது அவனுக்கானது. நான் இப்பவும் சொல்றேனே, சாமுவேல் அந்த மிருக ஜீவன்களை பார்த்தப்ப கூட சாமுவேல் எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பார்? இது இன்னாருடைய மிருக ஜீவன்கள் என்று சொல்லி. நமக்கு சில நாய்களை பார்த்தாலே எந்த நாய் நம்ம நாய், எந்த நாய் மற்ற நாய்னு தெரியாது. இந்த பொமேரியன், இந்த பொசுன்னு ஒரு நாய் இருக்குமே, அது மாதிரி ஒரு 10 குட்டியை வாங்கி விட்டோம்னா எந்த குட்டிக்கு எந்த பேர் வச்சோம் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஏன்னா எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சாமுவேல் சரியாக கண்டுபிடிச்சார்.
இது இந்த தேசத்து மிருக ஜீவன்கள் கிடையாது. இது தேவன் அனுமதிச்சது கிடையாது. இது தேவன் கொடுத்தது கிடையாது. இது இவனே இவனுக்காக எங்கிட்டு இருந்தோ என்ன பண்ணியிருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காதது, தேவன் கொடுக்காதது, நாமளே நம் விருப்பத்துக்காக நமக்காக சிலவற்றைய வாங்கி வைப்போம்னு சொன்னா நம்முடைய தோல்வியின் வாழ்க்கை அங்கே என்ன ஆகுது, உதயமாகிறது. அதற்கு அடுத்து தாவீதுடைய சம்பவம் வரப்ப அங்கு வேதம் அழகா சொல்லுகிறது, சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டான், மகாரமா என்ன பண்ணான், பார்த்தான்னு சொல்லி இருக்கும். வேதத்துல ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்றேன். ரோமர் 12:15 மாத்திரம் ஒரு எடுத்து வாசிங்களேன். ரோமர் கழுத நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். போதும் போதும். முதல் வாக்கியம் அழகாய் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள். நம்முடைய வெற்றியின் வாழ்க்கையில இன்னொரு தோல்வி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரங்கள்ல நாம் சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறது கிடையாது. சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறது கிடையாது. பெயருக்காக தாவீதை நோக்கி சவுல் சொல்றாரு, தாவீதே நீ இந்த ஏலா பள்ளத்தாக்குல இருக்கிறதான மீதிய பேர் என்னப்பா, கோலியாத்தை நீ முறியடிச்ச அப்படின்னா என் மகளை உனக்கு என்ன பண்றேன், நான் திருமணம் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்ப கோலியாத்தை முறியடிக்க அநேகருடையதான சூழ்ச்சிகள் செயல்படல. ராஜாவுடைய சூழ்ச்சியே செயல்பட தோத்து போயிட்டார். இப்ப ராஜாவுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இவனை கொல்றவனுக்கு, இந்த கோலியாத்தை, இந்த பெலிஸ்தியனாகிய இந்த கோலியாத்தை கொள்ளுகிறவனுக்கு என் மகளையும் என் ஆட்சியிலையும் பங்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஓப்பனாக ஒரு அறிவிப்பு கொடுக்கிறப்ப பல பேர் மிச்சிருந்தாங்க, முடியல. அப்ப தாவீது என்கிற ஒரு இளையவன் வருகிறான். தாவீது என்கிற ஒரு இளையவன் வருகிறான். தாவீது ஒரு சின்ன பையன். தாவீதுக்கு யுத்தத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சத்தியம்தான். ஆனா இப்ப தாவீது கோலியாத்தை கொன்றவுடன் ஒரு சந்தோஷம் யாருக்குள்ள வருது, சவுலுக்குள்ள வருது. சவுலுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. என்ன சந்தோஷம்? தாவீது கோலியாத்தை கொன்று விட்டான், நமக்கு முன்பாக இந்த நிந்தனை மாறியது. சந்தோஷத்தோடு சந்தோஷப்பட்டான். ஆனா அதே சவுல், அந்த ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடும் பொழுது அவனுடைய சந்தோஷம் என்ன ஆயிருச்சு, மாறிடுச்சு. இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா மாறுது அப்படின்னா, என்னைய விட அவன் பெரியவனா, என்னைய விட அவன் பெரியவனா. ஆனா வேதம் அவனை எப்படி குறிப்பிட்டு காட்டுது? தாவீது சவுல் கிட்ட வரப்ப தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சவுலே சொல்லுகிறாரு. அவன் இளையவன், நீ சிறுவன். அவன் சின்ன பையன், அவனுக்கு ஆடு மேய்க்க தான் தெரியும். அவனுக்கு அந்த கவசம், போர்க்கவசம் போட்ட கூட அவனுக்கு என்ன பண்ணாது, பத்தாது. அந்த அளவுக்கு சின்னவனா இருக்கிறான். ஆனா இளையவன் கிட்ட சவுல் என்கிற ராஜா என்ன பண்றார், போட்டி இடுகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய ஸ்தானம் என்னவென்று நாம் தெரியாமலே சில இடங்களை இறங்கி போய் நம்முடைய மரியாதையை நம்ம என்ன பண்றோம். நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அல்லேலூயா, நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நம் தேவனை ஆராதிக்கிறவங்க, பயத்தோடும் பக்தியோடு இருக்கிற கூட்டம். ஆனா சில சமயங்கள்ல நம்முடைய தகுதியை இறங்கி போய் நம்ம என்ன பண்றோம், போய் சண்டை போட்டுக்கிட்டு. அவர் ராஜா, சவுல் என்பது ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு கீழே தான் யாரு இருக்கா, தாவீதே இருக்கிறான். எனக்கு கீழே தான் தேவன் சகலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு அதன் மேல ஒரு பொறாமை வருது. எனக்கு என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலையே. இளையகுமாரன் சம்பவத்துல வரப்ப
தகப்பன் மூத்த குமாரன் அப்பா சொல்லுவாரு, என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், நீ என்னுடனே இருக்கிறாய், உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இருப்பதெல்லாம் உன்னுடையது தானே. ஆனா அந்த மூத்த குமாரனுடைய நோக்கம் புள்ள யார் மேலதான் இருந்துச்சு? அவன் கேட்ட உடனே அவங்க அப்பா அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு ஆடு கொடுத்தாரா, ஒரு முன்னங்கால் தொடைய கொடுத்தாரா? அவன் கேட்கிறான். ஆனா அப்பா சொல்றாரு, என்னுடையவை எல்லாம் உன்னுடையவைகள்ப்பா. இப்ப சவுலுக்கு தேசத்துக்கு கிடைச்ச வெற்றி தேசத்துக்குரியது. ஆனா சவுல் நினைக்கிறது அது என்னுடையது அல்ல, அது தாவீதுடையது. எப்பொழுது நான் என்று நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ, என்னுடைய காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ, அப்பொழுதே நான் தோற்றவனாக மாற ஆரம்பிக்கிறேன். சந்தோஷத்தோடு சந்தோஷப்படல. இன்றைக்கு அநேகருக்கு சந்தோஷத்துல பங்கு பெறவே பிடிக்காது. சந்தோஷமான காரியம், சந்தோஷமான நிகழ்வு, நீ கக்கப்புக்கன்னு சிரிக்க வேணாம், ஜஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போனா போதும். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதே. ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏன் சகோதர சிநேகத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒற்றுமை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தோடு நாம் சந்தோஷப்படுவோம் என்றால் இன்னும் நமக்கு பலன் அதிகமாய் உண்டாகும். ஆனா நாம் சந்தோஷப்படுறவங்களுக்கு அந்த என்ன பண்றது இல்லை, சந்தோஷப்படுறது இல்லை. அழுகிற கூட்டத்தோடு உட்காந்து அழுகிறதும் இல்லை. ரெண்டையும் நேருக்கு மாறா செய்கிறது. சவுல் சந்தோஷத்தோடு சந்தோஷப்படல, அவன் பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்பொழுது ஒரு சந்தோஷத்தை பார்த்து நான் பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கே என் ராஜ கிரீடம் சரிய ஆரம்பித்து விட்டது. ஒரு ராஜா வெளியில கேட்டா எவ்வளவு கேவலமா இருக்கும். ஏன் நீ ஒரு ராஜாயா, நீ செய்யாத யுத்தமா, நீ பார்க்காத வெற்றியா, ஒரு சின்ன பையன் கூட போய் போட்டி போட்டு உனக்கு வெக்கமா இல்ல? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஐயோ உன் பதவி என்ன, நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த அந்த சேரோட மகிமை என்ன, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அரசாங்கத்துடைய மகிமை என்ன, நீ போயும் சின்ன பையன் கூட போய் சரிக்கிச்சமான் உனக்கு வெக்கமா இல்ல? உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் போய் சண்டை போறதுக்கு என்ன எனக்கு அவசியம் வந்துச்சு? இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் யாரு கூட தெரியுமா சண்டை போட்டு இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படாத கூட்டத்தோடு உட்கார்ந்து. அவங்க பாவம், அவங்க ரட்சிக்கப்படல, அவங்க அறியாமையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் அறிந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க சரிக்கு சமமா போய் நிக்கிறாங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் மறந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து, ரட்சிப்பின் அனுபவத்தை மறந்து யாரு கூட போய் சண்டை போட்டு இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போய். தாவீதுக்கு ராஜ்யத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. தாவீதுக்கு ராஜ்யத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு இந்த புரோட்டோகால்னா என்ன பண்ணாது, அதானே அப்படிதானே சொல்லுவாங்க. தாவீதுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு போனா, ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி கோலியாத்தை அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். இங்கே வந்து சவுல் குமுறான். ஐயோ அவன் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டானே, என்னைய பார்த்து இவங்க எப்படி இந்த பாட்டு பாடலாம், நான் தானே. தாவீதுக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியும்ல, அவன் கூட போய் சண்டைக்கு போலாமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவங்க பண்றது எல்லாம் தெரிஞ்ச நாமளே சண்டைக்கு போய் நிக்கலாமா? பொறாமப்படலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையை உதுத்துட்டு போய் நிக்கலாமா? அதான் உண்மை சொல்ல போனேன். என் பாஷையில நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு உதறிட்டு போய் நிக்கிறாங்க. அந்த ஆடு தலையை உளிப்பிட்டு வெட்டுன்னு சொல்றது மாதிரி எல்லாத்தையும் உளிப்பிட்டு இப்ப நீ என்ன வேணா பேசு, நானே பேசுறேன், பேசு பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது அழகு அல்ல. சவுல் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து தனக்கானவைகளை நோக்க ஆரம்பித்தான். தனக்கான மரியாதை, தனக்கான பெயர் பிரஸ்தாபம், தனக்கான புகழ், தனக்கான நீதி, தனக்கான கௌரவம். என்றைக்கு ஒருவன் தனக்கு 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 தனக்குன்னு வாழ ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட ஒருவன் நாசமா போக அதுவே மொத காரணம் என்ன பண்ணுது, மாறுது. ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமா கை தூக்குனது, கால் தூக்குனது ரெண்டாவது. என்றைக்கு ஒரு சந்தோஷத்தோடு சந்தோஷப்படாம தன் ஸ்தானத்தை இழந்து சரிக்கு சமமா போய் தாவீது கிட்ட சண்டைக்கு போனானோ அன்றைக்கே சவுல் தன் ஸ்தானத்தை இழந்துட்டான். ஏற்கனவே தேவ சமூகத்தை தன் ஸ்தானத்தை இழந்தான். இப்ப ஜனங்கள் மத்தியில் தன் ஸ்தானத்தை இழந்துட்டான். இப்ப அரண்மனையில் இருக்கிறவங்க பாக்குறாங்க, இந்த ஆளுக்கு நான் புத்தி கீத்தி கெட்டு போச்சா,
இந்த வயசுக்கு இவன் தாட்ட சண்டைக்கு போலாமா? இப்ப தாவீது பக்கம் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை, தாவீதை பார்த்து சொன்னாங்க, தாவீதே இந்த சவுல் இந்த குகைக்குள்ளதான் இருக்கிறான், ஊன்னு சொல்ல அவன் தலையை கிள்ளி போட்டு வந்துடுறேன். கருவேப்பிலை கொத்த கிள்ளி போட்டு வர மாதிரி அவன் தலையை என்ன பண்ணிடுறேன், கிள்ளி போட்டு வந்துடுறேன். இது யார் பேசுற பேச்சு? தாவீதோடு இருக்கிறவங்க. வாலிபன் என்ன வேணா பேசலாம், அவன் வாலிபத்துல பேசுறான், அவன் ரத்த சூடுல பேசுறான். ஆனா எல்லாம் அறிந்தன்னா, ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறானா, அரசாங்கத்தை நிறுவுகிறானா, குடும்பத்தை நிறுவுகிறானா, குடும்பத்துக்காக உழைக்கிறானா, சபைக்காக பார்க்கிறானா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் நிக்கலாமா? சவுல் நின்னாரு போய். யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பை மறந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து, கிருபையை மறந்து, இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில சிந்தின ரத்தத்தை மறந்து, இன்றைக்கு எத்தனை முறை இப்படிப்பட்ட சரிக்கு சமமே கிடையாது, அது ரெண்டாவது விஷயம். அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம எத்தனை வாட்டி போய் நின்றுருக்கோம். சந்தோஷப்படுறோடு கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணல, சந்தோஷப்படல. ஒரு தேசத்தின் ராஜா, ஒரு குடும்பத்தை நிறுவக்கூடியவர்கள், தேவனுடைய சபையில் அங்கமாய் இருக்கிறவர்கள், தேவனுக்காய் வாழக்கூடியவர்கள், தேவனுடைய சந்தோஷத்தில் அவர்கள் சந்தோஷப்படணும். சபை கூடி வருதல்ல, சந்தோஷப்படணும். ஆராதிக்க கூடி வரும்போது கூடி வந்து சந்தோஷப்படணும். ஜபத்துக்கு கூடி வரும்போது கூடி வந்து சந்தோஷப்படணும். சந்தோஷப்படல போய் என்ன பண்றது? எனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்றைக்கு அநேகருடைய பாதியுடைய எண்ணம், நான் இப்படி யோசிக்கிறேன், இது சரியா தப்பான்னு தெரியல, எனக்கு என்ன கிடைச்சிச்சு? சர்ச்சுக்கு போறேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடு போறப்போ ஒண்ணுமே என்ன பண்ணாது, கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ஆவியோடும் உண்மையோடும் போறப்ப, உண்மையோடு போறப்ப பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன பண்ணும், கிடைக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன, நான் தானே ராஜா, எனக்கு என்ன பேரு வந்துச்சு? நமக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய தோல்வியின் அஸ்திபாரம் அங்கதான் என்ன பண்ணப்படுது, போட ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:5. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். போதும். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். சிம்சோனை குறித்து அவன் தாய் கிட்டையும் அவன் தகப்பன் மனோவா கிட்டையும் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. மலடியா இருக்கிற நீ கர்ப்பம் தரிப்பாய். மேல இருக்கிற வசனங்கள்ல அடியில் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கும். மலடியா இருக்கிற நீ கர்ப்பம் தரிப்பாய், கர்ப்பம் தரிக்கிற நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். பிள்ளை பெறுகிற நீ, அந்த பிள்ளை யாருக்குரியது என்றால் தேவனுக்குரியது. அந்த பிள்ளையை பெற்றெடுக்க போகிற நீ இப்பொழுதே உன்னை சுத்திகரித்துக்கொள். அங்க மனோவாவின் மனைவிக்கு தேவன் கொடுத்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த வசனத்தை நீங்க வாசி தெரிஞ்சுக்கோங்க. 4, 5, 6 அந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா படிச்சுக்கோங்க. இப்ப சேம் சிம்டம்ஸ் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? இவருக்கும் சிம்சோனுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. சிம்சோனே, நீ என்ன பண்ணக்கூடாது, நீ மதுபானம் பண்ணக்கூடாது, நீ உன் தலையில சவரன் கத்தி என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது, நீ தேவனுக்கென்று. அப்ப நம்முடைய வாழ்க்கை யாருக்காக தேவன் பிரித்து எடுத்திருக்கிறாரு? நாம் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி. இதோ என் நேசகுமாரன், இவனிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். தேவன் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? நாம் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி. நாம் யாருக்காக வாழணும்? நாம் தேவனுக்காக வாழணும். சிம்சனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்காக வாழணும். அவன் போய் ஒரு பெரிய மதில் சுவரை தூக்கணும்லாம் கிடையாது. ஒரு பெரிய மதில், அந்த நிலக்கதவை தன் தோல்ல வைத்து தூக்கிட்டு போகணும் அவசியம் கிடையாது. அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொல்லுன்னு கிடையாது.
அவன் 300 நரியை பிடித்து 2 கட்டி அதன் வாழ நெருப்பு வைத்து தன் மாமனாருடைய சொத்தை கொளுத்துறன்னு கிடையாது. 2 தூண்களை தன் கைகளால் பிடித்து இழுத்து தன்னோடு கூட பல பேரை கொல்றது கிடையாது. அவன் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அவன் தேவனுக்காக வாழணும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்காக வாழணும். இன்றைக்கு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொல்ல நான் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சும்மா சொல்லுங்க, தப்புலாம் இல்லை. நான் இன்னைக்கு குறையான பிரசங்கம்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நிறைவோடு இந்த பிரசங்கத்தை முடிச்சோன்னா குறை வச்சா திரும்ப அடுத்த வாரம் வரும். போதும், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நான் கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து தேவ ஆவியை பெற்று 1000 பேர் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு? சரி, ரைட். எத்தனை பேருக்கு எலியாவை போல கர்மேல் பர்வதத்தில் நின்று எலியாவின் தேவனை, அந்த தேவனை இறக்கி அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் ஒரு கூட்டத்தை முழங்கால் போட வைக்க ஆசை இருக்கு? இப்படி கேட்டாதான் பதில் வரும் போல இருக்கு. சரி, இருக்கட்டும். அப்ப நமக்கு என்ன ஆசை, நமக்கு என்ன நோக்கம் இருக்கு? எலியாவை போல அக்கினியை இறக்கிறதுக்கு ஆசை இருக்கு. எலியாவை போல சாரிபாத் விதவியின் வீட்டை ஆசீர்வதித்து எண்ணெயும் மாவும் குறையாம அப்பமும் மீனையும் தின்னு சாப்பிட்டு கடந்து சொல்லிட்டு என்ன பண்ண இருக்கு? ஆசீர்வதிக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதே எலியாவை போல ஒரு குப்பி எண்ணெயை எடுத்து அதை கொடுத்து இதை ஊத்தி வர்த்தகத்தை என்ன பண்ணிக்க, பெருக்கிக்க, நீ கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கு. என்னைய போல அநேகருக்கு சூமின கை உடையவனை எழுப்பிட ஆசையா இருக்கும், சப்பானி எழுப்பிட ஆசையா இருக்கும், குருடனை எழுப்பிட ஆசையா இருக்கும். எத்தனையோ மரண வீட்டுக்கு போனா இந்த போனத்தை எழுப்பி உட்கார வைக்க முடியாதான்ற ஆசை கூட என்ன பண்ணணும் இருக்கும். ஆனா யாருக்கும் தேவனுக்காக வாழுன்ற ஆசை என்ன பண்ணாது. அல்லேலூயா. அற்புதம் செய்யறதுக்கு ஆசை இருக்கு, அடையாளங்கள் செய்ய ஆசை இருக்கு, மிராக்கிள்ஸை மிரண்டு போக வச்சு செய்ய ஆசை இருக்கு. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நோக்கம், நீ தேவனுக்காக வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆசை இருக்கு? என் ஜெபத்துக்கு தீர்க்க தரிசனம் வரணும்னு ஆசை இருக்கு. நான் ஒருத்தர் மேல கையை வச்சா பிசாசு ஓடணும்னு ஆசை இருக்கு. நான் ஒருத்தர் வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணாக்க அவன் குடும்ப ஹிஸ்டரி ஜாக்கிரபியெல்லாம் எடுத்து சொல்லணுன்ற ஆசை இருக்கு. அல்லது நான் பரிந்து பேசுறப்பையோ சுவிசேஷம் சொல்றப்பையோ பலவீனமா ஜெபம் எது பண்ணாலும் அற்புதம் நடக்கிறதுல என் கண் எப்பயுமே எப்படிப்பட்டதற்கு கண் நோக்கமா இருக்கு. ஆனா என் கண் எது மேல நோக்கமா இல்லாம போச்சு, நான் தேவனுக்காக வாழணும். அவனுடைய பிறப்பை குறித்து அழகா சொல்லியிருக்கு. அவன் பிறப்புல அவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொள்ளுவான்னு எழுதல, அப்படிதானே? அவன் பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான் நாங்க எழுதல, அவன் பலத்த வேட்டைக்காரனா இருப்பான் நாங்க எழுதல. அவனை குறித்து எழுதின ஒரே ஒரு வார்த்தை, அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று. அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று. அவன் நோக்கம் தேவனுக்காய் வாழும். நான் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமாக என் நோக்கம் என்ன? நான் தேவனுக்காய் வாழும். ஆனா அநேக நேரத்துல நான் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறது நல்லது என்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா அது சரியில்லாத வாழ்க்கை. உலகத்துல கடந்தோம், பாவத்துல கடந்தோம், அக்கிரமத்துல கடந்தோம். மனோவாவின் மனைவி எப்படிப்பட்டவங்களா காணப்பட்டாங்க தேவ சமூகத்துல? வேதம் அழகா சொல்லுகிறது, அவங்க பிள்ளை இல்லாதவர்கள், அவர்கள் மலடி என்று காணப்பட்டார்கள். அந்த சகோதரியை ஆசீர்வதித்து தேவன் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க சொன்னாங்க? அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்க்க சொன்னாங்க. அந்த அம்மாவும் சரியாதான் வளர்த்தாங்க. ஆனா வளர்ந்த எருமை என்ன ஆயிருச்சு? உழவு ஓட்ட சொன்னா அது ஊர்மைய போயிருச்சு. அல்லேலூயா. ஆமா, இந்த எருமையை வாங்கினதுக்கான நோக்கம் என்னன்னா, உழவு ஓட்டி வயல்ல உழுது பயிர் எடுத்து அநேகரை போஷிக்கிறதுக்காக இந்த எருமையை வாங்கின. இந்த எருமை என்ன பண்ணிருச்சு? ஏறு ஓட்டுற வேலையை விட்டுட்டு ஊர் ஊரா ஏறு ஓட்ட போயிருச்சு. ஸ்தோத்திரம். அப்ப நாம நம்முடைய நோக்கம் என்ன? நம்மளை எதுக்காக தேவன் படைச்சாரு? எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரு? சிம்சோனை அந்த ஸ்தோத்திர மனோவாவின் மனைவியின் கர்ப்பத்தை தொட்டு அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய வர வச்சு அந்த குழந்தைய இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், பிறந்தது முதல் தேவனுக்காக வாழணும்னு சொல்லி எதற்கு சொன்னாரு? நீ எனக்காக வாழு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த தலையில கத்தி வைக்காம மட்டும் இரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ செத்த பொணத்துக்கு பக்கத்துல போகாம இரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்னாகமத்தின் புஸ்தகத்துல
என்னாகமத்தின் புஸ்தகம் தானே? ஆமாம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள்லாம் இருக்கும். அதில் 6வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. யாதொரு பிரேத தண்டையும் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால். போதும் போதும் போதும். தேவனுக்கென்று செய்த. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பொருத்தனைகள் செய்திருக்கிறோம், ஆமாவா இல்லையா? எத்தனையோ ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். தேவனுக்கென்று செய்த. நம் தேவனுக்கென்று எத்தனை காரியத்தை ஜெபத்துல வச்சிருக்கிறோம். நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி மாத்திக்கிறேன், என்னைய தொடுங்க, நான் என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் இப்படி மாறிடுறேன், என்னை ஆசீர்வாதத்தில் ஒளிய விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு போல ராம் முழுவதும் ஜெபித்தா மட்டும் பத்தாது. ராம் முழுவதும் தேவ சமூகத்தில் போராடினா மட்டும் பத்தாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து மோசையை போல 40 நாட்கள் உபவாசம் போட்டா மட்டும் பத்தாது. என்ன வேணுமா? நான் சொன்னதை, தேவனுக்கென்று செய்ததை, தேவனுக்கென்று சொன்னதை நான் வாழ்ந்தேனா வாழலையா? இவனுக்கு தேவன் சொன்னது ஒரே ஒரு, இவன் தேவனுக்காக நசரேயனா வாழணும், இவன் செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது. அநேகர் நினைக்கிறோம் சிம்சோன் தோத்து போக காரணம் தெல்லாவுடைய மடிதான் அப்படின்னு. அது ஒரு பக்கம் பெரிதான ஒரு காரணமா இருந்தாலும், இதே அந்த 16ஆம் அதிகாரமா, ஆமா திருப்பிக்கோங்க, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை ஒரு வாசிங்க. சாரி, 15ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால். ஒரு நிமிஷம், 14ஆம் அதிகாரம் 7-8. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சரி, இருக்கட்டும், வாசிங்க அடுத்து. சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. 5வது வசனம் வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஸ்தோத்திரம். போதும். இவங்க போகிறப்ப இந்த சிம்சோனுக்கு பெண் பார்க்க போகிறப்ப, திம்னாத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறப்ப, தகப்பனும் தாயும் முன்ன போக, இந்த இளம் வயது வாலிபன் பின்ன வரான். இந்த பின்ன வந்த வாலிபனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவன் போன வெளில ஒரு பால சிங்கம் வந்து, ஒரு கெர்ஜிக்கிற பால சிங்கமானது வந்து அவனுக்கு முன்பாக அவனை கொல்லுவதற்காக நின்றது. அவன் அதை கொன்றான். கொன்ற பிறகு இப்ப துரை மறுபடியும் எங்க போயிட்டு இருக்காரு? முன்னோக்கி பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காரு. குசியில என்ன பண்றாரு? போயிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணோடு பேசி, அந்த 6வது வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு, பொண்ணோடு பேசி அடுத்து 8வது வசனம், அவன் அங்கிருந்து வரப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு சிங்கத்தை எந்த வழியா தானே போறப்ப அடிச்சு போட்டு போனோம், அது இருக்கா இல்லையா பார்த்துட்டு வரலாமேன்னு வழி வாசிங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். நாம் செத்து புதைச்சதை பார்க்கிறதுக்கு வழி விலகி போகிறப்பெல்லாம் என்ன நடக்குதான்? நான் பின்ன வரேன். இப்ப சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? அதை பார்க்கிறதற்கு வழி விலகி போனாரு. போனவன் பார்த்துட்டு வரவன் ஃபர்ஸ்ட் போக கூடாது. ஏன்னா என்னாகமம் 6:6 படி எந்த பிரேத தண்டைக்கும் யார் போகக்கூடாது? இந்த நசரேய விரதம் எடுக்கிறவன் போகக்கூடாது. இவன் பிறந்தது முதல் சாகர வரைக்கும் ஒரே விரதம், நசரேய விரதம். சிலருக்கு 40 நாள் மாலை போட்டிருப்பாங்க. ஆனா இவனுக்கு வருஷ கணக்கில் என்ன பண்ணணும்? மாலை போட்டு கிடக்கணும். அதான் இவனுக்கான நோக்கம். இந்த 40 நாள் 60 நாள் கணக்கெல்லாம் சிம்சோனு கிடையாது. சிம்சோனை பொறுத்தவரைக்கும் ஆயுள் முழுக்க யாருக்காக தான் வாழணும்? சாமியாரா தான் வாழணும்.
ஆனால் அந்த சாமியாருக்கு என்ன ஆசை வந்துச்சு? கல்யாண ஆசை வந்துச்சு. இந்த சாமியாருக்கு என்ன ஆசை வந்துச்சு? செத்த பிரேத தண்டையில் போகணும்னு ஆசை வந்துச்சு. இந்த சாமியாருக்கு என்ன ஆசை வந்துச்சு? செத்த சிங்கத்தின் கூடுக்குள் உடம்புக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. ஒரு தேன் கூடு கட்ட கொஞ்சம் ஒரு 4-5 மாசமாவது ஆகும்ல? ஆகும் தானே? ஆகும். இப்போ 4-5 மாசம் கழிச்சு அந்த பிரேதம் எந்த கண்டிஷன்ல இருந்திருக்கும்? ஒரு மாசமோ என்னமோ வச்சுக்கலாம். சும்மா கம 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 கமன்னு ரோசா பூவும் மல்லிகை பூவும் குழப்பி ஊத்துன மாதிரி இருக்காது? அவ்வளோ மனமா இருந்திருக்கும். அந்த மனத்தோட உள்ள இருக்கிற அந்த தேன் எவ்வளவு ருசியா இருந்திருக்கும். அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணாராம்? எடுத்து சும்மா கடிச்சு கை ஒழுக நக்கி தின்னாராம். நல்லா கவனிக்கணும். இவன் செத்த பிரேத தண்டைக்கே போகக்கூடாது. செத்த பிரேத தண்டைக்கே போகக்கூடாது. இவன் போறப்ப கொண்டு போட்டான், வரப்ப அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தே மூக்க புத்திட்டு வர வேண்டியதானே? அங்க தேன் கூடு இருக்கான். அதை எடுத்து அதை தின்னு அங்கேயே அவன் தோத்துட்டான். நான் என்றைக்கு எனக்காக வாழ ஆரம்பிக்கிறேனோ, தேவனுடையதான திருஷ்டாந்தமான தீர்க்க தரிசனம் என்ன? சிம்சனை நோக்கி, நீ தேவனுக்கென்று வாழணும். நீ யாருக்காக வாழணும்? அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று, பிறந்தது முதல் தேவனுக்கென்று. இவன் பெண் பார்க்க போனா திரும்பி ஒழுங்கா வர வேண்டியதான். அப்பாத்தா கூட சில அதாவது வழியாக சொல்லு, வழி விலகி. எப்படி வழி விலகி? எதுக்கு வழி விலகணும்? வழி விலகி போனான். என்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மேற்கொள்ள வச்சு, எதையெல்லாம் சாகடிக்க வச்சு, எதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொன்னாரோ, நான் அது பக்கத்துலலாம் போக ஆரம்பிச்சேன். வழி விலகி, மனைவிக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, இப்படி வழி விலகும் போதெல்லாம் அங்க என்ன உண்டாகுதான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவமானமும் மரணமும் ஏற்படுதான். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவமானமும் மரணமும் ஏற்பட என்ன காரணம்? அவன் வழி விலகலே காரணம். தெரியலால் மடி 2வது 3வது காரணம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரீசனே அவன் வழி விலகுனது தான். ஏன் நீ வழி விலகுற? உன்னுடைய அழைப்பு என்ன? உன் நோக்கம் என்ன? உன் தரிசனம் என்ன? இன்றைக்கு என்னை தேவன் அழைத்திருக்கிறாரு, என்னை அபிஷேகித்திருக்கிறாரு, எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. 5 தாளந்து, 2 தாளந்து, 4 தாளந்து, 1 தாளந்து கதை நமக்கு தெரியும். தாளந்து பெற்றவனுடைய கதை தெரியும். அந்த தாளந்து பெற்றவன் தான் பெற்றுக்கொண்ட தாளந்தை, அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14 முதல் 25 வசனத்துல பார்க்கறப்ப 5 தாளந்து, 4 தாளந்து, 3 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து வரும். இந்த 1 தாளந்து பெற்றுக்கொண்டவன் அந்த தாளந்தை என்ன பண்ணல? பயன்படுத்தல. சிம்சோன் அழைக்கப்பட்டான், ஆனா அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழல. இந்த தாளந்து பெற்று இந்த தாளந்து கொடுத்தா இன்றைக்கு 5 தாளந்து இருக்கு. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி 5, 4, 3, 2, 1 கொடுத்தா மீதி இருக்கிறதான 95 பேருக்கு எப்படி இருக்கும்? பொறாமையா இருக்கும்ல. எனக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சவன் எனக்கு 5 கிடைக்கல, எனக்கு 4 கிடைக்கல, எனக்கு 3 கிடைக்கல, எனக்கு 1 கிடைக்கல, எனக்கு 2 கிடைக்கல, 1 தான் கிடைச்சிச்சு. இந்த 1 வச்சு நான் என்ன பண்ண சொல்லி மண்ணை தோண்டி என்ன பண்ணானா? புதைச்சி வச்சானா. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுதும் நான் தோற்று போனவனாகவே காணப்படுகிறேன் தேவ பார்வையில. தாளந்தை பெற்றுக்கொண்டது என்னமோ வெற்றி தான், ஆனா புதைத்தேன் பார்த்தீங்களா, நான் தோத்து போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொடுத்த தாளந்து என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன? அதை எனக்கு என்ன பண்ண? குழி தோண்டி புதைச்சி மண்ணு போட்டு ஏறி நங்க 2 மிதி மிதிச்சு வந்துடுறேன். அப்ப சிம்சோனுக்கு கிருபை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, சிம்சோனுக்கு அபிஷேகம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, சிம்சோனை விசேஷித்தவனாக தேவன் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? அவன் தனக்காக வாழ ஆரம்பிச்சான். வாலிப வயது வரைக்கும் சர்ச்சுன்னு வாழ்ந்தவன் வாலிபத்துல யார் பின்னாடி போக ஆரம்பிச்சான்? தனக்காக. சிறு பிள்ளைகள், சபையிலே வளரக்கூடிய பிள்ளைகள்,
அவர்கள் எப்பொழுது வழி விலக ஆரம்பிக்கிறாங்க? தன் வாலிப ஸ்தானத்தில் வரும் பொழுது, வாலிபத்தில் வரும்பொழுது. அது வரைக்கும் பாஸ்டுக்கு பிடிச்ச மகனா, பாஸ்டுக்கு பிடிச்ச மகளா இருக்கிற பிள்ளைங்க தான் அதே பாஸ்ட் சபிக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க? பாஸ்ட் சபிக்க கூடாதுதான். அதே அப்பா அம்மா கிட்ட வரப்ப எந்த பிள்ளைய கொஞ்சி கொலாவி வளர்த்தாங்களோ அதே பிள்ளைய எப்ப அந்த அப்பா அம்மா சபிக்க ஆரம்பிக்கிறாங்க? அது வழி விலகும் போது. பாஸ்டும் சேம் அப்பதான் திட்ட ஆரம்பிப்பாரு, பெத்தவங்களும் அப்பதான் திட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த வழி விலகி போகிற பிள்ளைகள், வழி விலகி போகக்கூடியவர்கள் உடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறுது? அவன் வாழ்க்கையில் அதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத அவமானம் சிம்சோனுக்கு கிடைச்சிச்சு. சிம்சோனுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்கும். எவனும் செய்யாத அவன் செஞ்சான், எவனுக்கும் செய்யாதே அவனுக்கு செஞ்சாங்க. இதுவரைக்கும் யாருமே எலும்பை வைத்து 1000 பேரை கொல்லல. இதுவரைக்கும் யாரும் 300 நிறைய பிடிச்சு 2 கட்டி வயலை கொளுத்தல. இதுவரைக்கும் யாருமே வாசலினுடைய அந்த பெரிய நிலக்கதவை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு போகல. ஆனா யாரும் செய்யாததை இவன் செஞ்சான், யாருக்கும் செய்யாதையும் அவனுக்கு செஞ்சாங்க. அது வரைக்கும் பைபிள்ல நான் யாருடைய கண்ணையும் கம்பி காய வச்சு குத்தி எடுத்ததா நான் பைபிளை வாசிக்கல. யாரையும் மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தினதை நான் பைபிள்ல வாசிக்கல. நான் யாரையும் மாவரைக்க வச்சதை நான் பைபிள்ல வாசிக்கல. நான் யாரையும் வேடிக்கை பொருளாய் வைத்து மண்டபத்தை சுத்தி டோக்கன் போட்டு வேடிக்கை காட்டினதை நான் பார்க்கல. யாரையும் கண் பிடுங்கப்பட்டு அரை நிர்வாணத்தோடு கம்பியில கட்டி வச்சதை நான் பார்க்கல. ஆனா இது எல்லாம் யாருக்கு நடந்துச்சு? சிம்சோனுக்கு. ஆனா அதே சிம்சனுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், யாரும் எலும்ப வச்சு யாரையும் 1000 பேரை கொண்டு நான் பார்க்கல. எந்த ஒரு களைப்படைந்தவனுக்காகவும் ஒரு நீரூற்று தோன்றதை நான் பார்க்கல. சிம்சோனுக்கு தோன்றுச்சு. சிம்சோனுக்கு எல்லாமே தேவன் யாருக்கும் செய்யாததை செய்தார். அழைக்கப்பட்ட நமக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு, கிருபையை பெற்ற நமக்கு, ஸ்தோத்திரம், தேவனுக்காய் வாழக்கூடிய நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட், ஸ்பெஷலான எல்லாமே தேவன் கொடுப்பார். ஆனா நான் என்னைக்கு வழி விலக ஆரம்பிக்கிறேனோ யாருக்கும் கிடைக்காத அவமானம் எனக்கு கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத தலைகுனிவு எனக்கு கிடைக்கும். நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத விசேஷமான ஒரு ஊழிய அழைப்பு கொடுத்திருந்தோம். யாரும் சுமக்க முடியாத சில தோல்வியை நான் என்ன பண்றேன்? சுமந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்? வழி விலகுனதுனால. அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், நாம் வழி விலகாமல் இருந்தோம்னா நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. ஆனா வழி விலகணும். நம்மளை போல அது என்ன சொல்லுவாங்க, லக்கு இல்லாதவனை பார்த்து சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டம் கட்டவன். நம்மளை போல யாரும் கிடையாது. நம்மளை போல அதிர்ஷ்டசாலியும் யாரும் கிடையாது. நம்மளை போல அதிர்ஷ்ட கட்டவனும் யாரும் கிடையாது. அப்ப என் வெற்றிக்கு தோல்வி யாரு? எனக்கு. நான் எனக்காக வாழ்றேன். என் சந்தோஷத்துக்காக நான் வாழ்றேன் இல்லைங்க. என் சந்தோஷத்துக்காக சிம்சோன் வாழ்ந்தான். அதனாலதான் எதை தின்றோன்னு தெரியாம தின்னான். கடைசியில எந்த இடத்துக்கு போறோன்னு தெரியாமலே போயிட்டான். நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, இதை இழந்துராம நம்ம பார்த்துக்கணும். சவுல் கிட்ட தேவன் கொடுத்ததான அபிஷேகத்தை அவன் இழந்து போனான்னு சொல்லி வேதம் நம்ம வாசிக்கிறோம். அபிஷேகத்தை இழந்து போன நம்ம வாசிக்கிறோம். சிம்சனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வழக்கம் போல் எழும்பினான். அந்த வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கும் சிம்சனை குறித்து. 16-20 வாசிக்கிறோம். அவன் தலையின் அந்த முடியெல்லாம் சிரைக்கப்பட்டிருந்தோம், அவன் முன்பு போல எழுந்தான்னு வேதம் போடப்பட்டிருக்கும். அவனிடத்திலிருந்தும் அந்த கிருபை, அந்த பராக்கிரமம், அந்த எல்லாமே போயிருச்சு. நம்ம கிட்ட தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நம்மால் முடியாதது வேறு எவராலும் முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட தேவனுடைய வல்லம் இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு. அவர் நாமத்தை கொண்டால் எல்லாம் நடக்கும். வெற்றி பெற்ற நான் தோல்வி அடைந்து நிற்க நானே காரணம். அதற்கு ஒரே ஒரு நோக்கம், எனக்காக நான் வாழ ஆரம்பித்தது.
பேதுரு கிட்ட தேவன் எவ்வளவோ படிச்சு அந்த கடைசியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பேதுரோட நான் முடிச்சிடறேன். இதோட இந்த பிரசங்கம் முடியுது. கர்த்தர் நல்லவர். பேதுரு கிட்ட தேவன் எவ்வளவோ சொன்ன. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு வாசிங்க. மத்தேயு 26:35. அதற்கு பேதுரு, உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று போதும். இப்ப பேதுருவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அழகா சொல்றார். அவனுடைய பலவீனத்தை கண்டு, இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தை பார்த்து தேவன் அநேக வார்த்தைகள் பேசுவது உண்டு. மகளே, மகனே, இது உனக்கு சரிப்பட்டு வராது, நீ பலவீனமானவன், இதுல நீ போனா மாட்டிக்குவ, நீ இதுக்குள்ள போகாத அப்படின்னு நமக்கு பல வார்த்தைகளை தேவன் எச்சரிப்பார். இப்ப பேதுருவுக்கு தேவனுடைய எச்சரிப்பு வருது. பேதுருவே, நீ என்னை பின்பற்றி வந்தா நீ என்னை 3 முறை மறுதலிப்ப. ஆனா பேதுரு சொல்ற விஷயம், இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. அதே மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் வாசிங்க ஒருவர். மார்க் 14:30. இன்றைக்கு ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே அதற்கு அவன், உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். ஸ்தோத்திரம். இப்ப பேதுரு கிட்ட தேவன் அழகா சொன்ன ஒரு விஷயம் என்ன? அவனுடைய பலவீனம். அவன் பலவீனத்தை தேவன் அவனுக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நாம் தோற்று போகிறதற்கான இன்னொன்று ஒரு ஆகச்சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? நாம் எதையும் ஆம் என்று ஒத்துக்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நாம எதையும் ஆமான்னு ஒத்துக்கிறது இல்லை. இல்லைன்னு சாதிப்போமே தவிர ஆமான்னு ஒத்துக்க மாட்டோம். நீங்க எல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நான் மறுபடியும் உள்ள போறேன். இந்த புருஷன் முன்னாடி இருக்கிறாங்கல்ல, அப்படி வாங்க. புருஷன் சொல்றத மனைவி ஒத்துக்கிட்டா புருஷனுக்கு சந்தோஷம். புருஷன் சொல்றது மனைவி சொல்றத புருஷன் ஒத்துக்கிட்டா மனைவிக்கு சந்தோஷம். 2 பேரும் ஒத்துக்கலன்னா பிசாசுக்கு சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அம்மா சொல்றத அந்த ஐயா சுத்தமா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஐயாவுக்கு ஒரு நினைப்பு, நான் சொல்றதெல்லாம் அந்த அம்மா கேட்கணும். அந்த அம்மாவுக்கு ஒரு நினைப்பு, நான் சொல்றதெல்லாம் இந்த ஐயா கேட்கணும். இப்ப பேதுருவை நோக்கி இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். பேதுருவே, நீ பலவீனமானவன், நீ என்னைய பின்பற்றி வராத, நீ வந்தா மறுதளிச்சிருவ, நீ அவமானப்படுத்தப்பட, நீ வராதன்னா பேதுரு சொல்றாரு, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீங்க போங்க. அதெல்லாம் என்றைக்கு ஒருவன் நான் பலவீனமானவன் என்பதை ஒத்துக்கொள்கிறானோ அன்றைக்குதான் அவன் பலவீனத்தை அவனால் மேற்கொள்ள முடியும். இல்ல இல்லைன்னா தைரியசாலியாக்கும், இல்ல இல்லைன்னா அப்படியாக்கும் இப்படியாக்கும். இல்ல இல்ல, இயேசு சொன்ன வார்த்தை, நீ பலவீனமானவன், நான் பலவீனமானவன் ஒத்துக்கொள்ளணும். எஸ்ன்னு சொல்றதுல என்ன வந்துச்சு? இந்த பேதுரு சொல்லல. இல்ல ஆண்டவரே, அந்த பேதுருடைய வார்த்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப காரசாரமா இருக்கும். ஏன்னா அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சப்ப பேதுரு பேசின பேச்சை கேட்டு சீசர்களாம் ஆமா ஆமான்னு கத்துனாங்களாம். அப்படிதானே போட்டிருக்கு. பேதுரு பேசின பேச்சை கேட்டு சீசர்களே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வைப் ஆயிட்டாங்க. ஒரு வைபுகளை கொண்டு வந்துட்டு, எஸ் நாங்க போக மாட்டோம், எஸ் நாங்க போக மாட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில வைராக்கியமான பேச்சு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. வைராக்கியமா வட சுடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க. வாழணும். வைராக்கியமான பேச்சு, நான் நிமிட்டிருவேனாக்கும். நீ என்னத்தை நிமிட்டினா நாங்க பார்த்தோமே ராத்திரி எப்ப பார்த்த 8 மணிக்கு, 8 மணிக்கா விடிய காலம் 6 மணிக்கா, சரி இருந்துட்டு போடு, இரவு நேரம் தாங்க இருக்கு, அது 8 மணியோ 6 மணியோ. நேத்து சொன்னாரு நான் நிமிட்டி நட்டிருவேன் அப்படின்னு. அவர் நட்டுன நடுவ நம்ம நல்லா தான் பார்த்தோம். ஏன் ஒத்துக்க முடியல? ஏன் ஒத்துக்க முடியல? ஆமா அப்படின்றதுல என்ன வந்துச்சு? இல்ல ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அது தப்பா? என்னைய பார்த்து எப்படி நீ சொல்லலாம் நல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு? உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? ஏன் வைராக்கிய பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் ரட்சிப்பை பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் ஆவிக்குரிய அனுபவம் உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி, இதுக்கு எவன் கேட்டான்? இப்ப நல்ல ஜெபம் பண்ண தான் சொன்னாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொன்னது தப்பா?
நல்லா ஜோமனுக்கு சொன்னது தப்பா? பைபிள் நல்லா வாசிங்கன்னு சொன்னது தப்பா? பைபிளை வாசிக்கலான்னு கேட்டது ஒரு தப்பா? சிலரை பார்த்து நான் சொல்லுவேன், ஜோம் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஜோம் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரியாது, எனக்கு வராது, வராது, தெரியாது, வராது, தெரியாதுன்னாங்க. வேண்டாம், அது சொன்னா வம்புல போய் முடிஞ்சிடும். இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன தெரியறது இல்ல? ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க தெரியறது இல்ல, பைபிள் வாசிக்க பைபிள் வாசிக்க தெரியறது இல்ல, ஆராதிக்க வர சொன்னா ஆராதிக்க தெரியறது இல்ல. ஆனா பேரு மட்டும் என்னது? நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் பொட்டு வைக்க மாட்டேன், நான் விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன். ஏல நீ பைபிள் வாசிக்க தெரியாம நீ அதை பண்ணா பண்ணாட்டி எனக்கு என்ன இருந்துச்சு? நீ விக்கிரக கோயிலுக்கு போகாத, அங்க போய் கறிசோறு சாப்பிடாத, அது ஓன் தலையெழுத்து. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒண்ணுமே தெரியாம இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்தான்னா அந்த கோயில உழுந்து செத்தா என்ன? அல்லேலூயா. என்ன தெரியறது இல்ல, ஜெபிக்க தெரியல. சரி இருக்கட்டும். இப்ப பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு எடுத்துக்க தெரியல. அவன் ரொம்ப வைராக்கியமா பேசுறான். இல்ல ஆண்டவரே, என்னை பத்தி தெரியாதல்ல உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? என் வைராக்கியம் தெரியுமா? என் விசுவாசம் தெரியுமா? நான் என்ன அந்த யோவான் நினைச்சீங்களா? நான் அந்த மத்தேயு நினைச்சீங்களா? அசந்தா கத்திய இடுப்புல சொருகிருக்கேன், எடுத்து வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவு பெரிய ஆள் ஆக்கணான்னு. அந்த பேச்சு பேசினவங்க தான் இப்ப என்ன சொல்லி நிக்கிறாங்க? உட்காந்து மூக்கால் அழுகிறாங்க, நான் மறுதளித்து விட்டேன், மறுதளித்து விட்டேன், மறுதளித்து விட்டேன். பேதுரு அழைக்கப்பட்டவர், இயேசுவாலே அழைக்கப்பட்டவர். பிசாசு துரத்துற வல்லமை இருந்துச்சு, பிரசங்கம் பண்ற திறமை இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கிராமங்களுக்கு 2 பேர் அனுப்புறப்ப பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும், வியாதிகளை ஜெபிக்கவும் தான் அனுப்புனாரு. எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன இல்லை? சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லை. வேதத்தினுடைய அட்வைஸை என்னால கேட்க முடியாதுன்னு சொன்னா, பைபிள் is say some word, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலனா என்னால வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. பைபிள் அப்படிதான் சொல்லும். அதெல்லாம் ரிஸ்க். எதுங்க ரிஸ்க்? என் வெற்றி உள்ள வாழ்க்கை தோல்வியோட எது தெரியுமா காரணம்? எனக்காக சிலவற்றையை நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன். எனக்காக சில டைம் எடுத்தேன். எதுல இருந்து? தேவ சமூகத்துல இருந்து. இன்னைக்கு நிறைய டைம் இருக்கு, அதுலலாம் கை வைக்க மாட்டாங்க. ஆனா எதுல கை வைப்பாங்க? தேவனுக்காக ஒதுக்குற நேரங்கள்ல தான் கை வைப்போம். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் மண்டையாற்ற ஒரே ஆள். ஆமா தானே? நம்ம அநேக நேரத்துல தேவ சமூகத்துல கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இப்படி, எனக்கு அப்படின்னு. ஆனா என்னைக்காவது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்ம செஞ்சிருக்கோமா? சொல்லிட்டு வந்துருவோம், கேட்க மாட்டோம், சொல்லிட்டு வந்துருவோம். இதுக்கு பேர் அனுமதி பெற்றவர்கள் அல்ல. இவங்க ஜஸ்ட் தெரியப்படுத்திட்டு வந்துட்டாங்க, நான் போறேன் அவ்வளவுதான், போட்டுமா வேணாமா இல்ல போறேன். சிம்சோனை போல வழி விலகி நான் போறேன் அவ்வளவுதான். அதனால எனக்காக வாழாம அழைக்கப்பட்ட அழைப்புக்காக, கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக, கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக, கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்காக, கொடுக்கப்பட்ட நல்ல ஆரோக்கியத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்திற்காக நாம் உண்மையாய் வாழ்ந்தால் பரிபூரணமான ஆசீர்வாதம் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அநேக நேரங்களில் தான் இதை நம்ம மறந்து தேவனுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக என்பது மாறி எனக்கு அதுல என்ன, எனக்கு அதுல என்ன ஆதாயம்? இந்த எனக்கு 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 தோல்வி அடைந்து போகிறார். நம்முடைய தமிழகத்திலையும் சரி, தேவ சபைகளையும் சரி, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் வாழ்க்கையில் இருக்கிறவங்களையும் சரி, இவங்க அதிகமான அவமானத்துக்கு உட்பட காரணம் என்ன தெரியுமா? அவங்க மக்களுக்காகவோ
தேசத்திற்காகவோ, கைவிடப்பட்டவர்களுக்காகவோ, திக்கற்றவர்களுக்காகவோ, ஆதரவற்றவர்களுக்காகவோ அவங்க அதிகமா எதையும் செய்யல. அவங்க அதிகமா செஞ்சது தனக்காக, அவங்களுக்காக. சிம்சோன் செஞ்சதெல்லாம் அவனுக்காக. சிம்சனுடைய அற்புத அடையாளங்களை ஏதாவது ஒரு இடத்துலயாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா மீதியானியர் வந்தாங்க, பெலிஸ்தியர் வந்தாங்க, அமலேக்கியர் வந்தாங்கன்னு சொல்லி அவன் யுத்தம் பண்ணான் இருக்கா? இல்ல அவனை கொல்ல வந்தாங்கன்னா அவன் யுத்தம் பண்ணதான் இருக்கா? நான் எப்பயும் சொல்றேன், சிம்சனுடைய வாழ்க்கையில எப்பயுமே பர்சனல் டிஃபென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சே தவிர தேசத்துக்கான டிஃபென்ஸ் என்ன இல்லை. நம்மளை தேவன் அழைச்சது தேசத்துக்காக டிஃபென்ஸ் பண்றது, நம்மளை குடும்பத்துக்காக டிஃபென்ஸ் பண்ண சொல்றாரு. சபைக்காக நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும், தேசத்துக்காக டிஃபென்ஸ் பண்ணணும். ஆனால் எப்பயுமே நம்ம டிஃபென்ஸ் யாருக்காக மட்டும்தான் இருக்கு? எனக்காக மட்டும்தான் இருக்கு. எனக்காக டிஃபென்ஸ் பண்ணுவேன், நான் ஓடி போயிடுவேன். எனக்கு பிரச்சனையா நான் டிஃபென்ஸ் பண்ணுவேன். மற்றவன் பிரச்சனையை பற்றி எனக்கு பட்டாயனா படாட்டி எனக்கு என்ன இல்லை. ஒரு நல்ல வெற்றியுடைய வாழ்க்கையை இழந்து போக சவுலுக்கான நோக்கம், அவன் தனக்காக வாழ்ந்தான். சிம்சோன் தனக்காக வாழ்ந்தான். பேதுரு தன் சுயத்தில் வாழ்ந்தான். நான் என் முடிவை எவனாலையும் மாற்ற முடியாது. என் பேச்சை கேட்டு 11 பேரை ஆமாஞ்சாமி போடுறாங்க. இல்ல, ஜொலிக்க வேண்டிய மனிதர்கள். சவுல் ஜொலிக்க வேண்டிய மனிதன், முதல் ராஜா, தூக்கி கொண்டாட வேண்டியவன், கீழே விழுந்தான். சிம்சோன் மற்ற நியாயாதிபதிகளை போல அல்ல, விசேஷமாய் தேவனுக்கென்று பிறக்க பண்ணவன். எனக்கு தெரிஞ்சு இது சிம்சோன் ஃபர்ஸ்ட், யோவான் செகண்டு, இயேசு கிறிஸ்துவோடு. எனக்கு தெரிஞ்சு நான் தியானிச்ச பிரகாரம், மறைமுகமா இருக்கிறது சரியா தெரியல. அப்ப தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒருத்தனை தேவன் விசேஷமாய் தெரிந்து கொள்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற பிரகாரம், தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை நீ என்னுடையவன். சிம்சோனுக்கு இதே வார்த்தையை தான் கொடுத்தாரு, அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று. நாம் என்றைக்கு உலகத்தின் பாவங்களை ஞானஸ்நான தொட்டியில நான் பாவத்துக்கு மரித்து தேவனுக்காக வாழ்றேன்னு சொன்னமோ, அன்னைக்கு நான் தேவனுக்குரியவனாய் மாறிவிட்டேன். அன்றைக்கு நான் தேவனுக்குரியவனாக மாறிவிட்டேன். ஆனால் இன்றும் என்னுடைய போக்கு, என் சிந்தை, என் சுயம் அனைத்தும் எதுக்குள்ளே இருக்கு? எனக்காகவே. அல்லேலூயா. அதான் அழகா சொன்னாங்கல்ல, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லி. நாம் யாவரும் முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தை கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து முடிக்கலாமா? ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும்பா, எனக்காக அல்ல ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு எனக்காக அல்லப்பா, இந்த ஆசீர்வாதம் எனக்காக இல்லப்பா, இந்த உயர்வு, இந்த ஊதியம், இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த மனைவி எனக்கானது அல்ல ஆண்டவரே. உமக்காக வாழ கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்து இந்த நேரமாவது தேவனுக்காக உண்மையா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த நேரத்தில் நமக்கானதை செய்யாம, நமக்கானதை நம்ம செய்யாம, டைம் இருக்கு, பொறுமையா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். தேவனுக்காக, ஆண்டவரே உமக்காகப்பா, உமக்காகப்பா. நான் எவ்வளவோ விஷயங்கள்ல எனக்கு கொடுத்ததை நான் உமக்கு கொடுக்காம எனக்காகவே நான் செஞ்சேனே, நான் என்கிற அந்த விஷயத்திலே நான் வாழ்ந்துட்டேனே, எனக்காகவே நான் வாழ்ந்துட்டேனே, என்னைய மன்னிங்கப்பா. என்னைய உம்மோடு இணைத்த மணவாளனுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒழுங்கான மணவாட்டியா நான் வாழலையே. இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்முடைய அறை வீட்டை பெருக்கி விளக்கை ஏற்றி அறை வீட்டுக்குள் நாம் துளைத்த அந்த வெள்ளி பணத்தை நாம் தேட விட்டு கொடுக்கலாமா? அந்த ஸ்தோத்திரம், திருமணத்துக்கு ஆயத்தமா இருந்த அந்த சகோதரி, தன் மணவாளன் கொடுத்தவை துளைத்து விட்டேனே, என் மணவாளனை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, என் மணவாளனை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, என் மணவாளனை ஏற்றுக்கொள்ள நான் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணானவள் தேடி கண்டுபிடித்தது போல நாமும் இன்னைக்கு நாம் எதையெல்லாம் தேவ சமூகத்தில் தொலைத்து விட்டோம், தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை நாம் எதெல்லாம் தொலைத்து விட்டோம், அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில்
ஆண்டவரே நான் எனக்காக செஞ்சிட்டேன்ப்பா, என்னை தயவா மன்னிங்க. ஹல்லேலூயா. உமக்காக வாழ, உமக்காக வாழ, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக வாழாமல், எனக்காக, வார்த்தையாக அல்ல, ஒரு வாக்கியமாக அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. சிம்சோன் சொன்னானே ஒரு வார்த்தை, இந்த ஒரு விசை என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணியது போல, இந்த ஒரு விசை என்று சிம்சோன் ஜெபம் பண்ணியது போல தேவ சமூகத்துல இந்த ஒரு விசை ஆண்டவர்னு சொல்லி, இந்த ஒரு விசை ஆண்டவர். சவுல் கேட்டார்ல சாமுவேலை பார்த்து, சாமுவேலே இந்த ஒரு விசையை மன்னிச்சு நான் தான் ராஜா நீ சொல்லு. தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவர் இந்த ஒரு விசை அப்பா, இந்த ஒரு விசை ஆண்டவர், நான் உமக்காக உமக்காக வாழ இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெயமுள்ள வாழ்க்கைய இழந்தவனாக நிற்கிறேன், நான் வெற்றியுள்ள வாழ்க்கைய ருசி பார்த்தோம், வெற்றியுள்ள வாழ்க்கையை இழந்தவனா நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஒரு விசை நான் உமக்காக வாழ, உமக்காக எத்தனையோ விசை நம்ம சிம்சோனை போல வெற்றியை ருசி பார்த்திருக்கிறோம், சவுலை போல வெற்றியை ருசி பார்த்திருக்கிறோம், பேதுருவை போல வெற்றியை ருசி பார்த்திருக்கிறோம். வெற்றியை ருசி பார்த்தா நான் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறேனே, என் சுயம்தானே, நான் தானே, எனக்காக வாழ்ந்ததால தானே. தேவ சமூகத்துல கேளுங்க ஆண்டவரே, எனக்காக இல்லப்பா, எனக்காக இல்லப்பா, எனக்காக இல்ல ஆண்டவரே, உமக்காக வாழ. தேவ சமூகத்துல மீண்டும் எனக்காக, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, 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 உருவாக்குமே என்னை. ஆபிரகாமை போல வழிபடத்துக்கு முன்பாக வந்து ஆண்டவரே இனி நான் எனக்காக வாழ மாட்டேன்பா, நான் உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே, உமக்காக வாழ்றேன். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். எனக்காக இல்லப்பா, எனக்காக நான் வாழ்ந்தது போதும், என் பிள்ளைக்காக வாழ்ந்தது போதும், என் மனைவிக்காக வாழ்ந்தது போதும், என் கணவனுக்காக வாழ்ந்தது போதும், மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும், எனக்காக வாழ்ந்தது போதும். இனி எங்களது குடும்பம், நான் கணவனாக, நான் மனைவியாக, நான் பிள்ளையாக, என் குடும்பத்தோடு இணைந்து உமக்காக வாழுவோம்பா. நாங்க ஒரு மனதோடு முடிவெடுப்போம்ப்பா, நாங்க ஒரு மனதோடு செயல்படுவோம்ப்பா. நாங்க தனித்தனியா செயல்பட்டு ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட பல குதிரைகள் பல இடங்களை நோக்கி போனது போல நாங்கள் ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட பல குதிரைகளாக நாங்கள் வேறு வேறு இடத்திற்கு ஓடினோம். அதில் எங்கள் குடும்பங்கள் சிதைந்தது, தரிசனங்கள் சிதைந்தது. இதோ இந்த நேரத்துல நாங்கள் ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட ஒரே சித்தமுடைய, ஒரே நோக்கமுடைய, ஒரே இலக்கையுடைய அன்றைய குதிரைகளாய் ஓடுகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களை நடத்துங்க ஆண்டவர், எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க. உமக்காக வாழ, உமக்காக ஓட, உமக்காக செயல்பட, ஒரு மனதாய் வாழ, ஒரு மனமாய் சிந்திக்க தேவ சமூகத்துல ஷபரா ஹதர படஹத ரமணா கதரை பாலாஷா தூரணும். தேவனை நோக்கி ஆவியானவரே எனக்காக இல்லப்பா, எனக்காக இல்லப்பா, நான் 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 ருசித்த வெற்றிகளை நான் என்னுடைய தற்பெருமையாலே நான் தோற்கடித்து விட்டேனப்பா. எனக்கு கொடுத்த கிருபையை நான் புதைத்து வைத்தே தோற்கடித்து விட்டேனப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நான் துளைத்து இன்றைக்கு நிற்கிறேன்ப்பா. என்னை மீண்டும் உருவாக்குங்க உமக்காக. சவுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, தாவீதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, சிம்சோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா பேதுருவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் வாய்ப்பு கிடைத்திருக்க, வாய்ப்பு எனக்கு இருக்கு. தாவீதை போல ஒரு வாய்ப்பு இருக்கு, பேதுருவை போல ஒரு வாய்ப்பு இன்னும் எனக்காய் காத்திருக்கு.
எனக்காக இல்லை ஆண்டவரே, உமக்காகப்பா, 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 உமக்காகப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக வாழ உதவி செய்யுங்க.